ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா பொரி விலங்காய் உருண்டை அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் நெய் எதுவுமே ஆட் பண்ண மாட்டோம். இதோட ஒரிஜினல் நேம் என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம இந்த உருண்டையில் உள்ளே வைக்கிற பொருள் என்ன பொருள் ஆட் பண்ணுறோங்கிறதே தெரியாது. அதனால தான் இதோட நேம் எப்படி இருந்துச்சுன்னா பொருள் விலங்கா உருண்டை அந்த மாதிரி இருந்துச்சு. அந்த நேம் தான் நம்ம அப்பப்போ அந்த மாதிரி ஸ்பீடாக சொல்ல நம்ம திரும்ப திரும்ப சொல்லும்போது அதோட நேமே சேஞ்ச் ஆகிட்டு. அதனால தான் இப்போ ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு சிறுபேத்தம் பருப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வறுத்து எடுத்துடுங்க. நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இதை ஒரு பிளேட்டில் அப்படியே தனியாக எடுத்து வச்சுருங்க. இது கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு அரிசி, நம்ம சாப்பாடு பொங்குற அரிசி தான். இதையும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா பொரிச்சு எடுத்துடுங்க. நல்லா கலர்லாம் சேஞ்ச் ஆகி அரிசி நல்லா பொரிஞ்சு வரணும். நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். இப்போ இதையும் அந்த சிறுபேத்தம் பருப்பு கூட சேர்த்து வச்சிடலாம். நல்லா பொரிஞ்சிட்டு இப்போ அதையும் தூக்கி அதிலே வச்சுருங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ரெண்டுமே நல்லா ஆறணும். அதனால் தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே பேன்லேயே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள் இதை போட்டோன்னா நல்லா வெடிக்க ஆரம்பிக்கும். வெடித்ததுக்கப்புறம் இதை தனியாக எடுத்து வச்சுருங்க. நம்ம ஆல்ரெடி போட்டு வச்சுருந்த அரிசி பருப்பு அது கூட போடக்கூடாது, தனியாக தான் எடுத்து வச்சுருக்கணும். இதை இப்போ தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா அந்த அரிசி அப்புறம் பார்த்திங்கன்னா சிறுபேத்தம் பருப்பு இந்த ரெண்டுமே நல்லா ஆறி இருக்குது. இதை கொஞ்சம் நல்லா ஃபைன் பவுடராட்டு அரைச்சி எடுத்துக்கிடலாம். ரொம்ப ஃபைன் பவுடராட்டு வேண்டாம், கொஞ்சம் நல்லா அரைச்சிக்கிடணும். ஆனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் திருன்னு இருக்கணும் அந்த மாதிரி. இப்போ நல்லா அரைச்சி எடுத்துக்கிடலாம். நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். லைட்டாக திருன்னு இருக்கணும், ரொம்ப அப்படி இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இருந்தால் போதும். இதை இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இது கூட ஆட் பண்ணுற பொருள் எல்லாமே ஃபஸ்ட்டு ஆட் பண்ணி நம்ம வச்சிடலாம். இப்போ இதை ஒரு பிளேட்டில் வச்சுட்டு இது கூட நம்ம வறுத்து வச்சுருந்த அந்த எள்ளை இது கூடவே போட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுக்கு பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சுக்கு பொடி, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த நிலக்கடலை, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொரிக்கடலை, இது கூடவே கொஞ்சமாக ஒரு லைட்டாக சால்ட்டு போட்டுவிடுங்க. போட்டுட்டு இந்த எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ நம்ம இதில் போட்டிருக்க பொருள் எதுவுமே நமக்கு தெரியாது. நம்ம உருண்டை பிடிக்கும்போது பார்த்திங்கன்னா உள்ளாடி தான் அந்த பொருள் எல்லாமே இருக்கும். என்ன போட்டிருக்கோன்னே கண்டுபிடிக்க முடியாது. அதனால தான் அந்த பேர் இதுக்கு வந்துச்சு. இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு ஒரு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை, கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா ஃபஸ்ட்டு இந்த சர்க்கரை கரையிட்டு ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் இப்போ நல்லா கரைஞ்சிட்டு இது நல்லா பபிளாக ஆரம்பிக்கும். இது பார்த்திங்கன்னா நமக்கு இதில் சர்க்கரை பாகு பதம் வரணும். அந்த அளவுக்கு நம்ம பாயில் பண்ணணும். ஃபஸ்ட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. இந்த மாதிரி தண்ணியில் ஊற்றி பார்க்கும்போது அந்த அந்த கேண்டி மாதிரி அது நம்ம கையில் வரணும். அந்த மிட்டாய் மாதிரி பால் மாதிரி இப்படி வந்துச்சுன்னா கரெக்டான பக்குவம். இப்போ அந்த சூட்டோடையே நம்ம அதில் திரிச்சு வச்சுருந்த மாவில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு பார்த்திங்கன்னா நல்லா சூடாக இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு கை எதுவுமே வச்சு மிக்ஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வரும்போது நல்லா டைட்டாக பிடிச்சிடுங்க. அப்படி ரொம்ப ஆறிட்டுனா அதை நம்மளால் உருண்டை பிடிக்க முடியாது. ஏன்னா சர்க்கரை பாகுபதம் வந்தப்புறம் நம்ம ஊற்றுறனால அது நல்லா இறுக ஆரம்பிச்சிடும். அதனால தான் இப்போ நல்லா டைட்டாக உருண்டை பிடிச்சி எடுத்துக்கிடலாம். ரொம்ப ஆறினதுக்கப்புறம் உருண்டை பிடிக்க முடியாது. அதனால் அப்போவே பிடிச்சி எடுத்துடுங்க. இப்போ நான் ஒன்று பிடிச்சி காமிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே உருண்டை பிடிச்சதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன். இதே மாதிரியே எல்லாத்தையுமே உருண்டை பிடிச்சி எடுத்துக்கிடலாம். இதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே ஒரு கோட்டிங் தான் நம்ம கொடுக்கணும். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நார்மல் பச்சரிசி மாவு எடுத்துடுங்க. பச்சரிசி மாவு எடுத்துகிட்டு லைட்டாக இதை நம்ம கோட் பண்ணி எடுத்துக்கிடலாம் எல்லாத்தையுமே. அவ்வளோதான், இந்த ஸ்வீட் ரெடி ஆகிட்டு. சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம அந்த கடலை மிட்டாய் டேஸ்ட்டு, அந்த எள் நிலக்கடலை எல்லாம் போட்டிருக்கனால நல்லா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.